ரஜினி கிஷன் தயாரித்து ஹீரோவாக நடிக்க ரமேஷ் பாரதி இயக்கத்தில் வெளியான ரஜினி கேங் திரைப்படம் திரையரங்குகளில் வெற்றி நடை போடுகிறது. ஸ்வீட் கொண்டாடுங்கிற மூட்ல இருக்கு பங்குச்சந்தை. வெறும் 10 பாயிண்ட் அதிகரிச்சிருந்தா கூட புதிய உச்சத்தை தொட்டிருக்கு நிப்டி. 26,215. சென்செக்ஸை பொறுத்த வரைக்கும் 110 புள்ளிகள் அதிகமாகி 85,720 முடிஞ்சிருக்கு. வாங்க இப்ப நம்ம என்ன செய்யணும்னு நம்ம சார் கிட்ட நிறைய கேள்விகள் கேட்போம். சார் வணக்கம். வணக்கம் சிபி. இன்னைக்கு டைரக்டா கேள்விக்குள்ளே வந்துடுறேன் சார். புதிய உச்சத்தை தொட்டிருக்கு பங்குச்சந்தை. ஆமா, இந்த சமயத்துல முதலீட்டாளர்கள் என்ன சார் செய்யணும்? முதல்ல வாழ்த்துக்கள் உங்களுக்கு, எனக்கு, நம்ம எல்லாருக்கும். ஏன்னா சந்தை இந்த அளவுக்கு ஒரு புதிய உச்சத்தை தொட்டு இருக்கு அப்படின்னா பொதுவாக முன்பெல்லாம் எஃப்ஐஎஸ் தான் சொல்லுவோம். வெளிநாட்டு முதலீட்டாளர்கள் இந்தியாவுல மிகப்பெரிய அளவுல முதலீடு செய்கிறார்கள், அவங்களுடைய பணம் நிறைய உள்ள வருது, அதனாலதான் பங்குச்சந்தை அதிகரிக்கிறதுன்னு. அதற்கெல்லாம் முற்றிலும் மாறாகன்னு சொல்ல மாட்டேன், அது இன்னமும் இருக்கு. பட் அதை தாண்டி சிறு முதலீட்டாளர்கள் இருந்து இந்த மாதாந்திரம் எஸ்ஐபி தவணை தொகையில் கட்டுறாங்க இல்லையா, அது மாதிரியான ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் கட்டுறது, இதெல்லாம் சேர்ந்து இன்னைக்கு இந்த சந்தையினுடைய போக்குக்கு ஒரு காரணம். நம்முடைய கன்சம்ஷன் பேட்டர்ன் அதுவும் ஒரு காரணம். இளைய தலைமுறையினுடைய அந்த பொருளாதாரத்திற்கு வலு சேர்ப்பதாக இருக்கிறது, அதுவும் ஒரு காரணம் நான் நினைக்கிறேன். அதனால முதல்ல நம்ம இதுக்கு அந்த அரசு காரணமா, இந்த அரசு காரணமா, அந்த கொள்கைகள் காரணமாங்கிறத விட நம்மள நாமளே முதல்ல பாராட்டிக்கணும்னு நான் நினைக்கிறேன். பாராட்டுகள். நிச்சயம் சார், உண்மைதான் சார். அடுத்ததா இப்ப கேட்டீங்க, சென்செக்ஸை பொறுத்த வரைக்கும் நிப்டி ரெண்டுமே ஆல் டைம் ஹை. ஓகே, முன்ன எப்போதும் தொடாத உச்சம்னு சொல்லுவோம். அந்த மாதிரி 86,050 தாண்டினது இன்னைக்கு வணிகத்துக்கிடையே. நிப்டியுமே 26,300 தாண்டி வணிகம் நடந்தது. முடிவடையும் பொழுது கொஞ்சம் ஸ்லைட்லி பாசிட்டிவா இருந்தாலும் அது ஆல் டைம் ஹைல இருந்து கொஞ்சம் இறங்கி முடிவடைஞ்சிருக்கு. பட் இருந்தால் கூட அந்த 26,200க்கு மேல நிப்டி முடிவடைஞ்சிருக்குங்கிறது நமக்கு ஒரு பாசிட்டிவ் சைனா தான் இருக்கு. டெக்னிக்கலி நம்ம சொல்லிட்டு இருக்கேன் 2 வாரமா ஃபண்டமெண்டலா சப்போர்ட் இருக்கோ இல்லையோ, ஆனால் டெக்னிக்கலா மார்க்கெட் ரொம்ப சாலிடா இருக்கு, புல்லிஷா இருக்கு அப்படின்னு. சோ அதை தான் இன்னைக்கும் பாக்குறோம். இதுல சில சுவாரஸ்யமான புள்ளி விவரங்கள். ஒன்று, இந்த ஆல் டைம் ஹை அல்லது இதற்கு முன்பு தொட்ட உச்சத்தை பீட் பண்ணி அதை தாண்டியது அப்படின்னு பார்த்தோம்னா, இதற்கு முந்தைய உச்சம்ங்கிறது சென்ற ஆண்டு செப்டம்பர் மாதம் 27ஆம் தேதி தொட்ட உச்சம். அதிலிருந்து 289 ட்ரேடிங் டேஸ், நம்ம ஓராண்டுக்கு மேல ஆயிடுச்சு நமக்கு. ஆனால் இதுல விடுமுறை நாட்களை கழிச்சுட்டு பார்த்தோம்னா வணிகம் நடந்த நாட்கள் 289 நாட்களுக்கு பிறகு அந்த ஒரு முன்பு தொட்ட உச்சத்தை தாண்டி இருக்கிறது இப்பொழுது சந்தை. இது இதுல ஏன் பார்க்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, சில விஷயங்கள் மிக குறைவான நாட்கள்ல அதற்கு முன்பு தொட்ட உச்சத்தை தாண்டியதுங்கிறது 2024 18 நாட்கள்ல சென்ற ஆண்டு தான். அதை நம்ம பெருசா எடுத்துக்க முடியாது. அதற்கு முன்பு 2015 தொட்ட உச்சத்தை 2017 500 நாட்களுக்கு பிறகு தொட்டது. அது நீண்ட நெடு நாட்கள் எடுத்துக்கொள்ளும் பொழுது கொஞ்சம் ஹெல்த்தியான கரெக்ஷனா இருக்கும். அதற்கிடையே நடந்தது. அதனாலதான் நீங்க பாத்தீங்கன்னா 2017க்கு பிறகு 18, 19, 20 நோக்கி செல்லும் பொழுது சந்தை ஒரு நல்ல அடுத்த 2 ஆண்டுகள் ஒரு பெரிய ஏற்றத்துல இருந்ததை நம்ம பார்த்தோம். நாட்கள் அதிகமாக இருந்து கரெக்ஷனுக்கு பிறகு சந்தை மேல் எழும்ப ஆரம்பித்தால் அது ஒரு ஹெல்த்தியான கரெக்ஷனா அதுக்கு பிறகு வர்றதுனால பாசிட்டிவா இருக்குங்கிறத பார்க்கணும். இப்ப அந்த அளவுக்கு ஒரு 500 நாட்களும் இல்லை, 18 நாட்களும் இல்லை, இரண்டுக்கும் இடைப்பட்டது ஒன்று. ரெண்டாவது, இன்னைக்கு இருக்க இண்டிகேட்டர்ஸ் எல்லாம் எப்படி இருக்குன்னு பார்க்கணும். நிப்டி ஏறி இருக்கு, கரெக்ட். பட் நீங்க நிப்டி 50 தாண்டி பாத்தீங்கன்னா நிப்டி 100, 200 ஸ்லைட்லி பாசிட்டிவ், சிக்னிபிகண்டா பாசிட்டிவ்னு சொல்ல முடியாது. அதே மாதிரி மிட் கேப் 50, 100 ஸ்லைட்லி பாசிட்டிவ். பட் நிப்டி 500 ஸ்லைட்லி நெகட்டிவ், ஸ்மால் கேப் 100 ஸ்லைட்லி நெகட்டிவ். சோ ஒரு குழப்பமான ஒரு சூழல் இருக்குங்கிறத பாக்குறோம். இன்ஃபேக்ட் நீங்க அட்வான்ஸ் டிக்ளைன் பார்த்தா கிட்டத்தட்ட ஒண்ணுக்கு ஒண்ணுதான் இருக்கு. 1488 அட்வான்ஸ், 1600, 602 டிக்ளைன் அப்படிங்கும் பொழுது 1:1 ரேஷியோல தான் கிட்டத்தட்ட இருக்கு. 52 வீக் ஹைலோ கூட கிட்டத்தட்ட 1:1 அளவுல தான் இருக்கு. அப்பர் சர்க்கியூட் மட்டும் 93, 90க்கு மேல இருக்கு. லோயர் சர்க்கியூட் 45, அதை விட அப்பர் சர்க்கியூட் ஹிட் பண்ணது அதிகமா இருக்கு. சோ அங்க மட்டும் ஒரு பாசிட்டிவ் ட்ரெண்ட்ங்கிறது தெரியுதுங்கிறத தவிர இது எல்லாமே ஒரு மிக்சட் பேக்கா இருக்கு. சோ இந்த சிச்சுவேஷன்ல இன்வெஸ்டர் என்ன பண்ணணுங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வி. லாபத்துல இருப்பவர்கள் நம்ம திரும்ப எப்போதும் சொல்லுவோம், ஒரு சிறு பகுதி லாபத்தை அப்பப்போ பதிவு பண்ணிக்கிறதுல தப்பு இல்லை அப்படின்னு. பட் நிறைய பேர் கேட்கலாம், எங்க சார் இண்டெக்ஸ் தான் ஏறி இருக்கு, எங்களுக்கு லாபம் இல்லையே அப்படிங்கிற கேள்வி. ஏன்னா நம்ம கையில வைத்திருக்க பங்குகள் சில சமயம் ஏறாம இருக்கும். அப்ப நம்ம அதை பத்தி, அது நல்ல பங்குகளா இருந்தா கவலைப்பட வேண்டியது இல்லை. இன்னும் சொல்ல போனால் இறங்கி இருக்குது, இன்னும் பெருசா ஏர்ல இந்த ரேலி இல்லைன்னா நம்ம அதுல ஒரு சிஸ்டமேட்டிக்கா ஆட் பண்றதுல தப்பு இல்லை இண்டெக்ஸ்ல. ரெண்டாவது, நம்ம ரொம்ப இந்த ப்ராஃபிட் புக் பண்றோம், பணத்தை எங்க முதலீடு செய்யறது அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி பங்குகள்ல தான் பண்ண முடியும். அல்லது வேறு அசெட் கிளாஸ் தங்கமோ வெள்ளியோன்னா அதுவும் ஏறி இருக்கு இப்போ. சோ முதலீடு செய்வதற்கான வாய்ப்புகள்ங்கிறது குறைவா தான் இப்பொழுது இருக்கதான் நான் பாக்குறேன். அதனால கொஞ்சம் காஷியஸா இருக்க வேண்டிய ஒரு சிச்சுவேஷன். முதலீட்டாளர்கள் ஒரு சிறு பகுதி லாபம் இருந்ததுன்னா அது எடுக்கிறதுல தவறில்லை. முழுக்க வித்துட்டு வரக்கூடாது. நீண்ட கால முதலீட்டாளர்கள் இதை பத்தி கவலைப்பட வேண்டியதில்லை. ஃபண்ட் ரொம்ப லிமிட்டடா இருக்கவங்க ஒரு பகுதி லாபத்தை பதிவு செய்து அந்த பங்குகள் அதுல இருந்து எடுக்க பணத்தை கொஞ்சம் நல்ல பங்கா ஆனா நஷ்டத்துல இருக்கு அப்படின்னா, அல்லது விலை அதிகமா அதிகரிக்கலைன்னா அதுல முதலீடு செய்யறதுல ஒரு ரீபேலன்ஸ்
ரீபேலன்ஸ் பண்றதுன்னு சொல்லுவோம். போர்ட்போலியோவை ரீஸ்ட்ரக்சர் பண்றதுக்கோ ரீபேலன்ஸ் பண்றதுக்கு சந்தை அவ்வப்பொழுது இப்படி ஒரு வாய்ப்புகளை கொடுக்கும். அந்த வாய்ப்பை நம்ம தவறாம பயன்படுத்திக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். உச்சத்துல வர்றப்ப என்ன மாதிரி செக்டார்ஸ் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணும்? பொதுவாக நிதித்துறை சார்ந்த வங்கித்துறை சார்ந்த முதல்ல ஆட்டோமொபைல்ல தான் எல்லாமே ஆரம்பிக்கும். அதெல்லாம் ஒரு இண்டிகேட்டர்னு சொல்லுவோம் அப்பெல்லாம். இப்ப நிதித்துறை, ஏன்னா நிதித்துறை வந்து கட்டிங் அக்ராஸ் செக்டார்ஸ், எல்லா துறைகளுக்கும் பணம் கொடுக்கக்கூடியது, கடன் கொடுக்கக்கூடியது, கடனை வசூலிக்கக்கூடியது, வட்டி வசூலிக்கக்கூடியது. சோ அந்த துறையினுடைய செயல்பாடு பொதுவாக பெட்டரா இருக்கும். ஆட்டோமொபைல் செக்டார்ங்கிறது சரக்கு போக்குவரத்தினுடைய ஒரு ஹெல்த்தி கண்டிஷனை காட்டக்கூடியது. பட் அது எல்லாமே பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து சென்செக்ஸ் 110 புள்ளிகள் ஏற்றத்துல முடிவடைஞ்சிருக்கு அப்படின்னா இதுல 103 புள்ளிகள் வந்து ஐசிஐசிஐ வங்கி, 69 புள்ளிகள் HDFC வங்கி, மீது 50 வந்து பஜாஜ் பைனான்ஸ். இது மூன்றுமே வந்து 200 புள்ளிகளுக்கு மேல் இன்னைக்கு வந்து சென்செக்ஸ் ஏறினதுக்கு காரணம். இது ஏறலைன்னா சென்செக்ஸ் ஆக்சுவலா நெகட்டிவ்ல முடிவடைஞ்சிருக்கும். சென்செக்ஸ்ல பாத்தீங்கன்னா 15 பங்குகள் வந்து விலையேற்ற பங்குகள், 15 பங்குகள் விலையிறக்க பங்குகள். அங்கேயுமே கூட மிக்சடா தான் இருக்கு. இன்னைக்கு மாருதி வந்து ஒரு 1.5% இறக்கத்துல தான் முடிவடைஞ்சிருக்கு. மஹிந்திரா சின்ன இறக்கத்துல முடிவடைஞ்சிருக்கு அப்படின்னு பாக்குறோம். ஆனால் வங்கித்துறை பங்குகள், நிதித்துறை பங்குகள் இன்னைக்கு ஏற்றத்துல முடிவடைஞ்சிருக்கு. குறிப்பா பஜாஜ் பைனான்ஸ், ஐசிஐசிஐ வங்கி, பஜாஜ் ஃபின்சர்வ், HDFC வங்கி, கோட்டக் வங்கி, இது எல்லாமே இன்னைக்கு ஏற்றத்துல முடிவடைஞ்சிருக்குங்கிறத பாக்குறோம். அதனால அப்படி நம்ம ஒரு செக்டார்னு பார்க்க முடியாது. பார்த்தால் நிதித்துறை, வங்கித்துறை சார்ந்த பங்குகள். ஏன்னா NPA குறையும். ஒரு தொழில் வளர்ச்சி இருக்கும் பொழுது வாராக்கடன்ங்கிறது வந்து கொஞ்சம் குறையும். அதிகமா கடன் வாங்கி தொழில் அபிவிருத்திக்காக வாங்க ஆரம்பிப்பாங்க. அப்ப வந்து அவர்களுக்கு வியாபாரம் நல்லது. மார்க்கெட் புதிய உச்சம். கமாடிட்டி மார்க்கெட் எப்படி சார் இருக்கு? சரி, கமாடிட்டிஸ் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் வந்து கோல்டு எங்க MCXல வந்து 1,25,500 அப்படின்னு இருக்கு. சைட்வேஸ் மூவ்மெண்ட் தான், ஸ்லைட்லி வீக். US டாலர்ல பார்த்தா $4,150 மேல இன்னும் வணிகம் நடந்துகிட்டு இருக்கு. சோ புல்லிஷ் ட்ரெண்ட் கண்டினியூஸ். அதுல உள்ள கரெக்ஷன். அதே மாதிரி வெள்ளி $53 மேல தொடர்ந்து வணிகம் நடந்துகிட்டு இருக்கு. இங்க MCXல 1,62,000 மேலதான் வணிகம் நடந்துகிட்டு இருக்கு. 6 விழுக்காடு அதிகமா இருக்கு. சோ ரெண்டுமே பாசிட்டிவ்ல சைட்வேஸ் மூவ்மெண்டா இருக்கு. க்ரூட் கண்டினியூஸ் டு பி நெகட்டிவ். அந்த நெகட்டிவ்ல சைட்வேஸா இருக்கு. $59 கீழே தான் இருக்கு சர்வதேச சந்தையில. இங்க $5,250 கிட்ட இருக்கு. ஆனால் இன்னைக்கு மட்டும் ஒரு 1% ஏறி இருக்கு அப்படின்னு பாக்குறேன். டாலர் எப்படி சார் இருக்கு? பெரிய மாற்றங்கள் ஏதும் இல்லை. இன்னைக்கு அது வந்து பெரும்பாலும் சைட்வேஸ் மூவ்மெண்ட் தான் இருந்தது. இன்ஃபேக்ட் $89.30 ஸ்பாட்லயும், தேசிய பங்கு சந்தையினுடைய முன்பேற வணிகத்துல 89.45 அப்படின்னு இருக்கு. பிரிட்டிஷ் பவுண்ட், யூரோ, ஜாப்பனீஸ் யென் எல்லாமே ஸ்லைட்லி பாசிட்டிவ் அப்படின்னு சொல்லாமே தவிர ஒன்னும் சிக்னிபிகண்டான ஒரு பாசிட்டிவா இருந்தது அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. சார், நம்ம நேற்று பேசியிருந்தோம் இந்த ரேர் எர்த் மேக்னெட் ஆமா இன்சென்டிவ்லாம் தராங்க அந்த கம்பெனிகளுக்கு அப்படின்ட்டு. ஆமா, ஏதாவது பங்குச்சந்தையில தாக்கம் இருந்துச்சு? அதாவது குறிப்பிட்ட ஸ்டாக்ல ஏதாவது இருந்தது. குஜராத் மினரல் டெவலப்மெண்ட் கார்பரேஷன், GMDCன்னு சொல்லுவோம். இந்த நிறுவனத்துடைய பங்கு சுமார் 4.25% இன்னைக்கு ஏற்றத்துல முடிவடைஞ்சது. ₹25 அதிகரித்து ₹553 மேலதான் இன்னைக்கு க்ளோஸ் ஆயிருக்கு. பட் சில விஷயங்கள் நம்ம ரொம்ப கான்சியஸா இருக்கணும். ஏன்னா நேற்றே நான் சொன்னேன், இந்த ஸ்கீம் மூலமாக மறைமுகமாக பலனை பெறக்கூடிய பங்குகள் நிறைய பங்குச்சந்தையில் பட்டியலிடப்பட்டிருக்கிறது. நேரடியாக பலனை பெறக்கூடிய நிறுவனங்கள் பெருசா பங்குச்சந்தையில பட்டியலிடப்படலை. ஏன்னா நேரடியான பலன்கிறது அவங்க புதிதாக துவங்க இருக்கக்கூடிய அந்த கம்பெனிஸுக்கு அது புதிதாக ஆரம்பிக்க போற அந்த கம்பெனிஸுக்கு தான் போகும். மறைமுகமா வரக்கூடியதுன்னா ஆட்டோமொபைல் செக்டார், செமிகண்டக்டர் செக்டார், இந்த மாதிரி நிறைய ஏரியாஸ் நம்ம நேற்று பேசணும். EV எலக்ட்ரிக் வெஹிக்கிள் பண்ணக்கூடியவங்களுக்குன்னு பேசணும். பட் அதெல்லாம் தாண்டி GMDC ஏறி இருக்குன்னா சந்தையில் பொதுவாக ஒரு சில ரூமர்ஸ், அவங்கள்ட்ட இந்த ரிசர்வ்ஸ் இருக்கு, ரேர் எர்த் மினரல்ஸோட ரிசர்வ்ஸ் இருக்கு அப்படிங்கிறதும். பட் ஆனால் நிஜமா எவ்வளவு தூரம் இருக்கு, அதை வெளியே எடுப்பதற்கு எவ்வளவு செலவாகும், அதனுடைய காஸ்ட் எப்படி, அதனுடைய சந்தைப்படுத்துதல்ங்கிறது எப்படி, இதெல்லாம் நமக்கு தெரியல. அதற்கு முன்பே எப்போதுமே சந்தை இப்படித்தான் அவசரப்படும். அது மாதிரியா இது ஏறி இருக்கலாம், அல்லது ஏதாவது வேலிட் ரீசன்ஸோட விவரம் தெரிந்தவர்கள் வாங்கி இருக்கலாம், நமக்கு தெரியல. பட் அது ஒன்றுதான் ஏறி இருக்கு. அது தவிர இன்னொரு முக்கியமான ஒரு செய்தி, மர்ஜர். பங்குச்சந்தையில் பட்டியலிடப்பட்டிருக்கக்கூடிய ஒரு நிறுவனத்தோடு பட்டியலிடப்படாத ஒரு நிறுவனத்தை மர்ஜ் பண்றதுங்கிறது நடக்கும் பொழுது இந்த பட்டியலிடப்படாத நிறுவனத்துல பங்குகள் வைத்திருப்பவர்களுக்கு அந்த பங்கை விற்கிறது வாங்குறது ஈஸியா இருக்கும். ஏன்னா அதுக்கு முன்னால அன்லிஸ்டட்ல இருக்கும், இப்ப லிஸ்டடா மாறுது. அந்த மாதிரி இன்னைக்கு பாத்தீங்கன்னா வந்து இந்துஜா லேலண்ட் ஃபைனான்ஸ் ஒன்னு இருக்குது. அந்த நிறுவனம் முன்பு அசோக் லேலண்ட் குழுமத்துல அசோக் லேலண்ட் ஃபைனான்ஸ் ஒன்னு இருந்தது. அதனுடைய ஒரு கிளைன்னு வேணா சொல்ல, அதனுடைய ஒரு தொடர்ச்சின்னு சொல்லலாம், நீட்சின்னு. இந்த ஹிந்துஜா லேலண்ட் ஃபைனான்ஸ் லிமிடெட்ங்கிறது அன்லிஸ்டடா இருக்குது. இந்த நிறுவனத்தினுடைய பங்குகளை பங்குச்சந்தையில் பட்டியலிடப்பட்டிருக்கக்கூடிய NDL வெஞ்சர்ஸ் அப்படிங்கிற நிறுவனத்தோடு இணைக்கிறார்கள். அதன் மூலமாக 10 பங்குகள் இந்துஜா லேலண்ட் ஃபைனான்ஸ் வச்சிருக்கவங்களுக்கு அன்லிஸ்டட்ல 25 பங்குகள் இந்த NDL வெஞ்சர்ஸோட பங்குகள் கொடுக்கப்படும். அப்ப அவங்க 10 பங்கை கொடுத்து இது 25 வாங்குவாங்க. இந்த 25 ஆல்ரெடி சந்தையில பட்டியலிடப்பட்டிருக்கு. சோ அவங்களுக்கு விற்கிறது வாங்குறது எளிதாக இருக்கும். அதனால இந்த தகவல் முன்பே வெளியானாலும் இப்பொழுது அதுக்கு முறையான ஒரு அனுமதி வந்திருக்கு. இந்த தகவல் வெளிவந்த பிறகு ஆகஸ்ட் மாதமே பார்த்தோம்னா ஒரு நாள் 63 ₹64 இருந்த இந்த பங்குனுடைய விலை ஒரு 50% ஏற்றத்துல போனது, ₹90 தாண்டியது. அதெல்லாம் பார்த்தோம். அதற்கு பிறகு இப்போ கரெக்ஷன் ஆகி சைட்வேஸ்ல இருக்கு. சோ இது எதுக்காக இந்த தகவல் நான் சொல்றேன்னா வந்து இந்த மர்ஜர்
மர்ஜருங்கிறது என்னன்னா வந்து இரு நிறுவனங்களை இணைப்பது. ரிவர்ஸ் மர்ஜருங்கிறது என்னன்னா வந்து பேரண்ட் கம்பெனியோட சப்சிடரி கம்பெனியோட மாற்றி பண்றதோ அல்லது லிஸ்டட் கம்பெனியோட ஒரு அன்லிஸ்டட் கம்பெனியை மாற்றி பண்றதோ, அப்ப அதனுடைய தாக்கம்ங்கிறது 2 பங்குகளிலும் இருக்கும். சோ அதை நம்ம வந்து கேர்ஃபுல்லா கவனிக்கணும், பார்க்கணுங்கிறதுக்காக. ஃபைன் சார், பங்குச்சந்தை வந்து புதிய உச்சம் தொட்டிருக்கு. ஆமா. நாட்கள் முன்னாலே ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கும். உங்ககிட்ட இருந்து இன்னும் நிறைய மக்கள் முதலீட்டாளர்லாம் எதிர்பார்த்துக்கிட்டு இருப்பாங்க என்ன பண்ணணும் அப்படின்லாம். ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ சார். நன்றி. ரமேஷ் பாரதி இயக்கத்தில் ரஜினி கிஷன் மற்றும் பல நகைச்சுவை நட்சத்திரங்களின் கூட்டணியில் கலகலப்பான திரைக்கதையுடன் வெளியான ரஜினி கேங் திரைப்படம் ரசிகர்கள் மத்தியில் அமோக வரவேற்பை பெற்று திரையரங்குகளில் வெற்றி நடை போடுகிறது.